தந்திரம் சில நேரங்களில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய சகோதரரை மட்டும் இருக்க வைக்கணும்னா சகோதரர் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவரை கைது பண்ணுற மாதிரி பண்ணி இங்கே வச்சுக்கணும். மற்றவங்களையெல்லாம் நீங்கள்லாம் ஒன்றும் செய்யலை, நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்க, இவர் தப்பு செஞ்சிட்டாரு, அதனால் இவரை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். சிம்மாசனத்தில் கிரீடம் வச்சு உட்காந்துருக்கிற அரசர், தங்கம் வெள்ளி இதெல்லாம் போட்டு பூசப்பட்ட ரொம்ப விலை உயர்ந்த ஒரு ஜக்கு, ஒரு கோலை, அந்த கோலையை தூக்கி அந்த சகோதரருடைய பைக்குள்ளே தெரியாமல் போட்டாச்சு உள்ள. அவர் திருடனை மாதிரி காட்டுறதுக்காக. அந்த கோலையை பற்றி நிறைய விஷயங்கள் தப்சீரில் இருக்குது. முன்னாடி உள்ள அரசர்கள்லாம் வரிசையாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்களாம். சுவா என்று சொல்லக்கூடிய அந்த கோலை தங்கத்தில் இருந்துச்சு. தங்கமும் வெள்ளியும் அல்லது பல்வேறு விதமான அணிகலன்களால் பூசப்பட்டது. ஆக விலை உயர்ந்த கோலை அது. அது நாட்டில் யார்கிட்டையும் இருக்காது, அரசர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். தூக்கி உள்ளே போட்டுட்டு அவங்கெல்லாம் போகிற வரையும் பேசாமல் இருந்துட்டு, இந்த பையனும் புன்யாமீனும் சேர்ந்து போகிற மாதிரி 11 பேரும் அங்கே வாசல் வரையும் போன உடனே அறிவிப்பாளர் பின்னாடி வந்து சொல்கிறார், நீங்கள்லாம் திருடர்கள் அப்படிங்கிறார். ஆச்சரியப்பட்டு போய் அவர்களெல்லாம், நாங்கள்லாம் திருடர்கள் இல்லையே, என்ன காணோம்? அரசருடைய கோலையை காணோம். நாங்கள் அப்படியெல்லாம் திருடுறவங்க இல்லை, நீங்கள் தாராளமாக எங்களை சோதிக்கலான்னு சொல்லிட்டாங்க. இப்போது அந்த சகோதரர் புன்யாமீனுடைய பைக்குள்ளே தான் அது இருக்குது.